மாமா. அது அவரு போன ஃப்ளைட் தீவிரவாதிங்க ஹைஜெக் பண்ணிட்டாங்க மாமா. தீவிரவாதிங்களா? ஹைஜாக்கா? அண்ணி, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, இப்பதான் அத்தையும் அவரும் அந்த ஃப்ளைட்ல தீவிரவாதிங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ராஜ்குமார விடுவிக்கணுங்கிறதுக்காக அவனோட சகோதரிங்க இந்த ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணிட்டாங்க. அப்பதான் இந்தியன் கவர்மெண்ட் அவங்க சொன்னதை கேட்கணும். அதுவும் இல்லாம அந்த தீவிரவாதிகள்ல ராஜ்குமாரோட தங்கச்சிங்க திஷாவும் பிரேமாவும். அந்த பிரேமாவாக்கா? சந்தியா, அமைதியாரு. திஷா, பிரேமா அவங்க நம்மள நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க. அப்பா அப்பா இது இப்ப நியூஸ்ல வந்துட்டு இருக்கோம். செய்தி: இந்தியாவிலிருந்து துபாய் செல்லக்கூடிய 2310 இந்திய விமானத்தை தீவிரவாதிகள் கடத்தி வைத்துள்ளார்கள். அவர்களுடைய நிபந்தனை என்னவென்று பார்க்கும் பொழுது, தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட தீவிரவாதி ராஜ்குமாரின் தூக்கு தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்பது. தீவிரவாதிகளின் இந்த கோரிக்கையை ஏற்ற அரசாங்கம் தூக்கு தண்டனையை ரத்து செய்துவிட்டது. தீவிரவாதி ராஜ்குமாரின் சகோதரிகள் பிரேமா, திஷா, மாயா இவர்கள்தான் விமானத்தை கடத்தியிருக்கிறார்கள். அங்கு உள்ள விமான பணிப்பெண் ஒருவரையும் PC குமார் என்பவரையும் அவர்கள் சுட்டு கொலை செய்து விட்டார்கள். அண்ணி, இப்ப என்ன பண்றது? ஏதாவது சொல்லுங்க அண்ணி. இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க? சூர்யா அண்ணன், அம்மா, கஸ்தூரி எல்லாரும் ஆபத்துல இருக்காங்க. இங்க பாருங்க சந்தியாக்கா, இவங்க 3 பேரும் எந்த ஆபத்தும் இல்லாம வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாங்கல்ல. அவங்களுக்கு கண்டிப்பா எதுவும் ஆகாது இல்லக்கா? சந்தியாக்கா, இதாவது சொல்லுங்கக்கா. அண்ணி, அவங்களுக்கு ராஜ்குமார் தானே வேணும். அவங்கள்ட்ட பேசாம ராஜ்குமார் கொடுத்துருங்க. அட்லீஸ்ட் மற்றவங்களாவது வீட்டுக்கு சேஃபா வந்து சேருவாங்கல்ல. சந்தியா, நீங்க ராஜ்குமார் விட்டுருவீங்கல்ல? இங்க பாரு, எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீ தான் பெரிய போலீஸ் ஆபீசர் ஆச்சே. ஏதாவது பண்ணுமா. ராஜ்குமாரை விட்டுருங்க. சூர்யா, உன் அத்தை, கஸ்தூரி அவங்களெல்லாம் வீட்டுக்கு எப்படியாவது கூட்டிட்டு வந்துரு. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியுதாம்மா? அண்ணா மாமா, நம்மளோட கவர்மெண்ட் எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க.